வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் கடுமையான ஒரு சரிவ சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. நிஃப்டி 50 320 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த இப்ப வரைக்கும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 கீழ் நோக்கி தான் போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டில பெருசா சரிவில்ல. ஒரு 440 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 50 1.5% இதெல்லாம் தாண்டி ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு டேல அடி பொளந்து எடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஐடி பங்குகளுமே இன்னைக்கு டேல 4லேருந்து 5% மேலான ஒரு இறக்கத்த இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. டிசிஎஸ் இதில கிட்டத்தட்ட 5% வரைக்கான சரிவ போஸ்ட் பண்ணியிருக்கு. HCL டெக் பார்க்கும்போது இன்னைக்கு டேல 6% வரைக்கான இறக்கத்த குடுத்துருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியான ஒரு சரிவு தான் இப்போ வரைக்கும் ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ ஓவராலா நேத்து அசென்ச்சர் பார்க்கும்போதும் ஒரு நல்ல சரிவு 7% வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்திருந்தது. ஸோ அசென்ச்சர்ல கொஞ்சம் வந்து நான் அக்யூமுலேட்டும் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு டேல இன்ஃபோசிஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, நான் அக்யூமுலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது HCL டெக்குக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். இன்னும் எக்ஸிக்யூட் ஆகல அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1200க்கு. ஸோ அடுத்து இன்னும் கொஞ்சம் கூட டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி வாங்கின ஒரு இடத்த ரீச் பண்ணுச்சுன்னா, அகைன் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ல வந்து சில குவான்டிட்டீஸ வந்து நான் ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த இடம் இப்போ மிகப்பெரிய ஒரு செல்லிங் ப்ரெஷரா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருந்துட்டு இருக்கு. ஐடி இண்டெக்ஸ் பாருங்க ஒட்டு மொத்தமா 5.25% வரைக்கான சரிவை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு செக்டாரா ஐடி செக்டார் பார்த்திங்கன்னா இப்போ மாறி இருக்கு. ஸோ வங்கி பங்குகளை பொறுத்த வரைக்கும் இதே நிலைமை தான். லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் உருப்படியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. உதாரணத்துக்கு HDFC எடுத்துக்கலாம், அப்படிதான் கோட்டக் பேங்க் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஐசிஐசிஐயுமே டாப்ல இருந்து ஒரு சரிவை தான் கொடுத்துருக்கு. பட் ரொம்ப நாளாக பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு செக்டாரா ஐடி செக்டார் இருந்துட்டு இருக்கு. ஸோ கூடவே இப்போதைக்கு ப்ரெஷரில் இருக்கக்கூடிய செக்டாரா எஃப்எம்சிஜி செக்டாரும் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடமா வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஒரு சின்ன லெசன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து இப்போ பேசிட்டு தான் இதுக்கு நம்ம பேசுகிறோம். மேபி இது வந்து சில பேருக்கு போரிங்காக இருக்கலாம். தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ எதுக்கு இதை நம்ம இப்போ பேச போகிறோம் அப்படின்னா, நேற்று சில கேள்விகள் வந்திருந்தது கமெண்ட் செக்ஷனில். என்னென்னா, ஒன் சோர்ஸ் நான் இப்போ வாங்கலாமா அப்படின்ற கேள்வி பல நண்பர்கள் கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ ஒன் சோர்ஸ் பார்த்திங்கன்னா, ஏற்றத்தை கொடுத்த உடனே ஒரு நம்பிக்கை சில பேரோட மனசில் வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்ம எந்த ஒரு ரியாக்ஷனும் இந்த பங்குக்கு பண்ணலை. ஆனால் ஏறினதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னாலே, ஸோ ஃபண்டமெண்டலாக நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத உணர்ந்து தான் ஆகணும். ஸோ சொல்லப்போனால் கொஞ்சம் இதை கேட்கும்போது உங்களுக்கு மன கஷ்டமாக இருக்கலாம். அது எப்பறம் நீ என்னை பார்த்து சொல்லலாம் அப்படின்ட்டு. ஆனால் இதுதான் வந்து மார்க்கெட்டில் ஒரு நம்ம பண்ணக்கூடிய தவறு. ஏறினதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னாலே, நம்ம தவறு பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தே ஆகணும். அதை திருத்திக்கிட்டே ஆகணும். இல்லைன்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு முடிவை எடுக்க வைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு நஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னைக்கு டேயில் ஒன் சோர்ஸ் ஒரு 3.25% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இப்படி கண்டினியூஸாக ஏறிட்டு இருக்கே, இன்னொரு பக்கம் இவன் வேற இதை பற்றி பேசிகிட்டே இருக்கானே. ஸோ ஒரு ஆசை பார்த்திங்கன்னா, உங்கள் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஏற்படலாம். ஆனால் ஆசையை தூக்கி ஓரமாக வச்சுட்டு, ஸோ ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி இறங்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்துட்டு, ஸோ இறங்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம ஒரு பொசிஷன் பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இதை நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மேபி நம்பிக்கை கூட இல்லாமல் வந்து இருக்கலாம். ஆனால் இப்போ ஏறினதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை ஏற்படுதுன்னா, அது தவறான நம்பிக்கை. ஸோ ஏறினதை நம்ம டெஃபினட்டாக வந்து கேட்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. மேபி இது திரும்ப ஒரு டவுன் சைடு வந்ததுன்னா, அப்போ நம்ம இதை பிடிக்கிறத பற்றி ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு இதிலலாம் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 35% வரைக்கான ஏற்றத்தை சில குறுகிய நாட்களில் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ 35% ஏறிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் போகணுமா? ரிஸ்க்கும் இருக்குல்ல. நம்ம ரிஸ்க்கை தான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். ஸோ ஏற்றத்தை பெருசாக கவனிக்காதீங்க. நேற்று கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரெட்டியை வந்து பீட் பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸை நேற்று கொடுத்துருக்குன்ட்டு. ஸோ இன்றைக்கும் அதுதான் நடந்திருக்கு. ரெட்டி கூட கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ரெட்டி நெகட்டிவில் போயிட்டுருக்கானா, ஒன் சோர்ஸ் பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நேற்று ஒரு நண்பர் கூட கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். என்னென்னா, ஸோ இது கூடலாம் நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது ரெட்டி கூடலாம். ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது. இது ஒரு ஸ்மால் கேப் அப்படின்ட்டு. உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. நான் எந்த விதமான கம்பேரிஷனும் பண்ணலை. ஸோ இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை நம்ம பார்க்கணும். அண்ட் ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ என்னோட லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் ரெட்டி இருக்குது. இது நான் பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 வருடம் ஆக போகுது. 2 வருடத்தில் 2 வருடம் ஆக போகுது. ஒரு 1.25 வருடம்னு எடுத்துக்கலாம். ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இல்லை ரெட்டி. உண்மையை சொல்லப்போனால் அதுதான். பட் இங்கே என்ன பெர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு? ஸோ ஒரு பேலன்ஸ் இருக்கணும். ரெட்டியும் என்கிட்ட இருக்குது. ஸோ அடுத்து
ஒரு நல்ல பொட்டன்ஷியல் உள்ள பங்கும் என்கிட்ட இருக்கு. ஸோ இந்த பேலன்ஸ் நம்மகிட்ட ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோமே தவிர, ஸோ பங்குகளுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது. ஸோ இருக்கக்கூடிய விஷயத்த இருக்கிறதபடி தான் நம்ம வந்து பேச முடியும். ஸோ இந்த இடத்துல என்ன பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம். ஸோ ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏறுனதுக்கப்புறம் அத ரஷ் பண்றதுக்கு தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. இதுக்கு இன்னொரு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இருக்கு. Intel பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டில் ஃபண்டமெண்டலா எந்த ஒரு சேஞ்சஸும் Intelல வந்து ஏற்படாம தான் இருக்கு. ஆனா, Intelஓட ரிசல்ட் வந்திருக்கு. அதுவும் சிறப்பான ரிசல்ட் இல்ல. இன்னும் நான் டீட்டெயில்டா அனலைசிஸ் பண்ணல ரிசல்ட்ட. இன்னைக்கு காலையில தான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ ரிசல்ட்ட ஃபுல்லா பார்க்க டைம் இல்ல. ஆனா, Intel பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ப்ரீ மார்க்கெட்ல சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துருக்கு. ஸோ இந்த Intelல பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, இறங்கிட்டு இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது, பெரும்பாலானவர்களுக்கு இந்த பங்கு திவால் ஆயிரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த பங்கு இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 350% வரைக்கான ரிட்டர்ன். இந்த ப்ரீ மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸையும் சேர்த்தி சொல்றேன். $81 கிட்ட இருக்கு. $20க்கு கீழ இருந்தது. $18ல இருந்தது. இன்னைக்கு $81 கிட்ட பார்த்தீங்கன்னா, Intel ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஒரு சக்சஸ். ஸோ ஒரு இடத்துல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஷேர் பெருசா ஏறல. ஏன்னா ஒரு வருஷமா இந்த பங்கு படுத்தே தான் கடந்தது. 23, $25க்கு போகும். திரும்பவும் ஒரு 19, $18க்கு கீழ வரும். இதுதான் நடந்தது. அந்த டைம்ல இவங்க பிசினஸ் பற்றி அண்ட் எதிர்காலத்த பற்றி நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டல் ஆப்ஷன் குளோபல்ல டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஓரத்தில பயம் இருக்கும். அது எதனால ஏற்படுது? ஒரு புரிதல் இல்லாதனால ஏற்படுது. ஸோ அதேமாரி ப்ராஃபிட் புக் பண்ணலாமான்னு கூட இடையில பல பேர் வந்து கேட்டாங்க. அதுக்கும் நம்ம பலமுறை இத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, $80க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எதனால நடக்குது? ஸோ இத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வாங்குறதுன்னா, அதுக்கு பின்னாடி கடுமையான ஒரு உழைப்பு வந்து போடணும். ஸோ வாங்குனதுக்கு முன்னாடியும் சரி, வாங்குனதுக்கு அப்புறமும் சரி, தொடர்ந்து வந்து உழைத்து கொண்டே இருந்தா மட்டும் தான் பலன் நமக்கு டெஃபினட்டா வந்து கிடைக்கும். இல்லன்னா நமக்கு எந்த பலனும் வந்து கிடைக்காது. ஸோ இதோட ஃபவுண்டரி பிசினஸ் பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஸோ ஃபவுண்டரி பிசினஸ் பொறுத்தவரைக்கும் இன்னும் சொல்லிக்கும்படியான ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கல Intelல பொறுத்தவரைக்கும். ஸோ ஆனா இது டெஃபினட்டா இந்நேரத்துக்கு பல கான்ட்ராக்ட் அவங்க இது பண்ணியிருப்பாங்க. சைலன்ட்டா வந்து நடப்பாங்க. நடத்திட்டு இருப்பாங்க. என்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து ஒரு முடிவுக்கு வருதோ, சப்ளை பண்ணக்கூடிய இடத்துக்கு வருதோ, அப்பதான் நமக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து கிடைக்கும். ஆனா நம்ம அதுக்கு முன்னாடியே இறங்கி ஏது என்னங்கிறத பார்த்து, அதில நம்ம என்ன பண்ணணுமோ அத பண்ணுனா தான், இந்த மாரியான ஒரு ராலிய நம்மளால கேப்சர் பண்ண முடியும். ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டரி டீல் பலதும் வின் பண்ணுவாங்க. அதில உதாரணத்துக்கு டெஸ்லா கிட்ட இருந்து, எலான் மஸ்க் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அட்வான்ஸ்டு நோடான 14A ஒரு கான்ட்ராக்ட் தான் அந்த கான்ட்ராக்ட். ஸோ இப்போ டெஸ்லா காரு, அதுக்கப்புறம் டெஸ்லாவோட சிப்பு, ஸோ ரோபோட்டிக்கு வரக்கூடிய சிப் அது எல்லாமே இப்போ இந்த 14A கீழ தான் ஃபவுண்டரியில தான் வந்து தயாரிக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இன்னும் பல கம்பெனிஸ் கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் வின் பண்ணுவாங்க. ஸோ ஃபவுண்டரி பிசினஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ரெவென்யூ பெரிய அளவுக்கு ஜெனரேட் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் சிப் சேல்ஸ் நல்லா நடக்கும். இன்னொரு பக்கம் ஃபவுண்டரி பிசினஸ் நல்லா நடக்கும். இந்த சிப் பிசினஸ் எப்படி இன்னும் மாற்றம் அடைய போகுது வருங்காலத்துலங்கிறத பற்றி நான் தனியா ஒரு ஆர்டிக்கல் போஸ்ட் பண்றேன். அத படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டான ஒரு புரிதல் ஏற்படும். இந்த பங்க பற்றி என்னெல்லாம் இதில நம்ம பார்த்துருக்கோம், பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ விரைவில் நான் அந்த அப்டேட்ட பண்றேன். ஸோ இதே தான் ஒன் சோர்ஸோட ஃபியூச்சர் பற்றி நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல அந்த பங்க நல்ல ஒரு தூரத்துக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல அனாலிசிஸ் பண்ணி நம்ம அத வந்து ஃபோக்கஸ் பண்றோம். மேபி நடக்கலாம், நடக்காமல் போகலாம். மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சொந்தமான ஒரு முடிவு எடுத்தா மட்டும் தான் பெரிய அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். அதே மாரி ரிஸ்க்க நம்ம புரிஞ்சுக்கணும். வாங்குனதுக்கப்புறம் கீழ இறங்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்க நினைக்கவே கூடாது. டவுன் சைட நம்ம புரிஞ்சு, இந்த மாரி டவுன் சைட் நடந்ததுன்னா, எப்படி முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, TCS. ஸ்டில் பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல இந்த TCSஅ பொறுத்தவரைக்கும். ஸோ நான் வாங்குன ஃபர்ஸ்ட் இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 20% வரைக்கான டவுன்ஃபால் ஏற்பட்டிருக்கு. எதனால நான் பயந்துட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு தெரியுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் பொசிஷன் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது விரைவில் அதாவது என்னைக்கு குடுக்கும்னுலாம் நமக்கு தெரியாது. பட் ஏதோ ஒரு நாள்ல குடுக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் இதெல்லாம் என்னோட சொந்த முடிவு தான். மேபி ஐடி பங்குல பல பேருக்கும் ஒரு கன்விக்ஷன் இல்லாம இருக்கலாம். ஸோ கன்விக்ஷன் இல்லாதவங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிட்டு போலாம். பட் எனக்கு இந்த இடத்துல கன்விக்ஷன் இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ பார்ப்போம்
என்ன நடக்குதுன்ட்டு ஃபர்தராக ஆட் பண்ணுறதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன் இந்த டிசிஎஸை பொறுத்த வரைக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஃபர்தராக ஏதாச்சும் சான்ஸ் கிடைச்சாலும் கண்டிப்பாக அந்த அப்டேட் எல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் புது பங்குகள் பற்றி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பங்குகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோன்னா அதை ஏற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ சும்மா டிஸ்கஸ் பண்ணுறது கூட பலருக்கும் அது பிடிக்க மாட்டேங்குது. இதை ஏன் நீ பேசுகிற, இந்த பங்கை பற்றி அவர் வந்து இவ்வளோ கேவலமாக சொல்கிறாங்களே, நீ எதுக்கு இந்த பங்கை பார்க்குற அப்படின்ட்டு ஸோ சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் உதாரணத்துக்கு ஓலாவை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல என்ன மாற்றம் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கூட யாருக்குமே ஒரு பொறுமை இல்லை. எல்லாத்தையும் சொல்லலை, நம்ம நண்பர்கள் சில பேர் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து என்ன பண்ணனாலும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவங்க புதுசாக கற்றுக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. ஆனால் பெரும்பாலானோர் பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி பங்குகளை பேசினாலே அது ஏதோ ஒரு தீண்டத்தகாத ஒரு பங்காட்டம் வந்து ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. ஸோ இது வேண்டாம் அது வேண்டான்ட்டு நம்ம ஒதுக்கணும்னா ஸோ சின்னதாக ஒரு ஹெட்லைனை மட்டும் கேட்டுட்டு முடிவு பண்ணணும்னா, வாங்குறதா இருக்கட்டும் சரி, வாங்காமல் இருக்கிறதா இருக்கட்டும் சரி, ரெண்டுலேயுமே சின்ன ஹெட்லைன் மட்டும் கேட்டு நம்ம முடிவு பண்ணணும்னா அதுவும் தவற முடியறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக வந்து இருக்குது. ஸோ பார்ப்போம். நானும் முடிஞ்ச அளவுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்கு பல விஷயங்களை கையாண்டுட்டு தான் இருக்கேன். ஸோ இன்னும் வேறு வேறு மாதிரி நம்ம கையாளுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி அடுத்தது அப்டேட்குள்ளே வந்து போவோம். ஃபஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா எமண்டம் கிட்ட இருந்த அப்டேட். எமண்டம் கிட்டத்தட்ட 1334 பேட்டன்ட் FY26 ஃபைல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. 20 டைம்ஸ் பார்த்திங்கன்னா புது பேட்டன் ஃபைல் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டாக்கை வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு துடிச்சிட்டு இருக்கு ஒரு பக்கம் மனசு. இருந்தாலும் பொறுமையாருன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எமண்டம் தான். ஸோ வாங்குறதுக்கான ஆசை அவ்வளோ வந்து இருக்குது. என்கிட்ட காசும் இருக்குது, வாங்கினா வாங்கிடலாம் ஈஸியாக. ஸோ ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை. லிக்விட் ஃபண்டை பிரேக் பண்ணாமே இந்த இடத்துல என்னால் ஒரு பொசிஷன் பில்ட் பண்ண முடியும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல நான் கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து இருக்கேன். ஸோ இதை பற்றி நான் தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். ரிசர்ச் பண்ண இந்த பங்கை எப்படியாச்சும் வந்து பிடிச்சிடலாமா, இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு தோணுது. பட் இருந்தாலும் ரொம்ப வந்து மனசை கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். பட் மேபி வந்து உடையலாம். என்னோட ரூல்ஸை நானே மீறினாலும் மீறலாம். இதுதான் பங்குச்சந்தை. ஸோ மேபி என்னோட ரூல்ஸை நான் மீறுறேன், இந்த பங்கை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அப்டேட்டை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். பட் எனக்கு நல்ல கன்விக்ஷன் இருக்குது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் வருமாங்கிறது ரொம்ப சந்தேகமாக வந்து இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் எது நடந்தாலும் அந்த அப்டேட்டை உங்கள் கூட நான் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுவேன். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதுக்கு நீங்கள் தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் புரிதல் வந்து ஏற்படும். ஸோ அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோட ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு பார்த்தா 84% வரைக்கும் ப்ராஃபிட் வந்து சரிவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நோமுரா பார்க்கும்போது வெறும் 50 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நுவாமா 200 கோடி பண்ணுவாங்கங்கிறாங்க. ஐசிஐசிஐ தான் இருக்கிறதுலே அதிகமாக 407 கோடி வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வரட்டும், எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். நாளைக்கு தான் ரிசல்ட் வந்ததும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த பங்கெல்லாம் நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாத பங்கு. இருந்தாலும் எதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட ஒரு மெயினான பேங்க்கே இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான். அந்த அளவுக்கு இந்த பேங்க்கை எல்லாரோட போர்ட்ஃபோலியோலையும் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு டெஃபினட்டாக வந்து தெரியும். ஸோ அதனால தான் இதை பற்றி நான் அதிகமாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறேனே தவிர ஸோ மற்ற எதுவுமே வந்து கிடையாது. ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு முக்கியமான நோக்கமாகவும் இருக்குது. அடுத்தது அத்துல் ஆட்டோ கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா அத்துல் ஆட்டோ பார்த்திங்கன்னா ஒரு 10% வந்து உயர்ந்திருக்கு. என்ன ரீசன்னா, ஒரு 15,000 எலக்ட்ரிக் 3 வீலர் வந்து சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு கான்ட்ராக்டை வின் பண்ணியிருக்காங்க. ஒரு வண்டி, ஒரு ஆட்டோ பார்த்திங்கன்னா 3,4 லட்சத்துக்கு வந்து விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நிறுவனத்துக்கு. ஸோ இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போனன்ட் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஒரு வண்டி 3,4 லட்சம். ஸோ 15,000 வண்டி கிட்டத்தட்ட 500 கோடிக்கு பார்த்திங்கன்னா இவங்க ஒரு கான்ட்ராக்டை புக் பண்ணியிருக்காங்க, ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த பங்கு இன்னைக்கு இடையில் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு. அடுத்தது ஸோ ரிலையன்ஸோட ரிசல்ட்டும் இன்றைக்கி டேயில் வந்து இருக்குங்க. ரிலையன்ஸோட ரிசல்ட்டு கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். மேபி ரிலையன்ஸோட ரிசல்ட்டு கொஞ்சம் சுமாராக இருந்து நாளைக்கு போட்டு அடித்தாங்கன்னா ஸோ நாளைக்கு டெஃபினட்டாக நான் ரிலையன்ஸையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். நம்ம ஈவினிங் இந்த ரிலையன்ஸோட ரிசல்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன ஒரு செய்தினா, கூகுளில் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச ஒருத்தரை பார்த்திங்கன்னா இப்போது ரிலையன்ஸ் என்டர்பிரைசஸ் இன்டெலிஜென்ஸ் லிமிடெட், இது ஒரு ஏஐ நிறுவனம், ரிலையன்ஸோட சப்சிடரி, இதுக்கு வந்து சிஇஓவாக இப்போது ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிலையன்ஸோட ஏஐ நிறுவனத்தில் ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா 70% பங்குகளை வச்சுருக்காங்க. மெட்டா பார்த்திங்கன்னா ஒரு 30% பங்குகளை வச்சுருக்காங்க. ஒரு கொலாபரேஷனில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக இது ஒரு பெட்டரான ஒரு இடத்துக்கு போகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஒரு சூப்பரான ஒரு பக்கெட் ஆஃப் ஒரு பிஸ்னஸ் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த
ரிலையன்ஸ் நிறுவனம். ஸோ இதை பற்றி நீங்கள் பெருசாக வெளியே எங்கேயும் கேட்க மாட்டீங்க. ஏன்னா ரிலையன்ஸை பற்றி பேசினாலே பாதி பேருக்கு பிடிக்காதுல்ல. அது இருந்தாலும் நம்ம பிஸ்னஸாக தான் வந்து பார்க்குறோம். டாட்டாவாக இருந்தாலும் சரி, அம்பானியாக இருந்தாலும் சரி, அதானி மட்டும் கொஞ்சம் பயம். அந்த இடத்துல எனக்கு இன்னும் கன்விக்ஷன் ஏற்படலை. பட் மேபி ஃப்யூச்சரில் ஏற்படுதாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்க பிஸ்னஸ் வைஸ் ரொம்ப வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நான் இந்த பங்கையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். அடுத்தது சன்ஃபார்மா கிட்ட இருந்த அப்டேட் என்னன்னா, சன்ஃபார்மா இந்த ஆர்கனான் வாங்குறதுக்கான பிட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதனால் இந்த பங்கு இன்றைக்கி சரிவடைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. நான் செக் பண்ணலை. இதையும் வந்து நான் ஃபோக்கஸ் எல்லாம் பண்ணாத பங்கு தான். மேபி ஃப்யூச்சரில் கிடச்சதுன்னா அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், பண்ண போகிறேன், ஸோ சில பங்குகளில் நடந்த விஷயங்கள் என்னங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பேசியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களை.